பெரிய மண்டபத்தில் அரசர் ஸ்டீபன் மற்றும் ராணி லியா இளவரசி அவுரோராவின் பிறப்பை கொண்டாடும் விழாவில் பெருமையுடன் முகம் கொள்கின்றனர். 6 நல்ல பரிகள் ஏற்கனவே அந்த குட்டி இளவரசியை ஆசீர்வதித்து விட்டனர். 7வது பரி தன் பரிசை வழங்க முன்னேறும்போது மண்டபத்தின் சூழல் எதிர்பார்ப்புடன் மாறுகிறது. எதிர்பாராத விதமாக கதவுகள் திடீரென திறக்கப்பட்டு மகிழ்ச்சியான சூழலை சிதைக்க நிழல்கள் நுழைவாயிலை நிரப்புகின்றன. நிழல்களில் மூடியபடி கார்போஸ் ஒரு அதிரடியான நுழைவுடன் மண்டபத்தை அமைதியாக்குகிறார். அதிர்ச்சியில் அமைதியாக இருந்த மண்டபத்தில் கார்போஸின் குரல் ஒலிக்கிறது. நீங்கள் என்னை இல்லாமல் இப்படி பெரிய விழாவை நடத்த முடியும் என்று உண்மையிலேயே நினைத்தீர்களா? கார்போஸ் கடுமையான நோக்குடன் முன்னேறுகிறார். அவரது இருண்ட ஆடை ஒரு கூடிய புயலைப் போல சுற்றி வளைந்து காற்றில் அலைகிறது. அவர் குற்றமற்ற குழந்தை அவுரோராவை நோக்கி பார்வையிடுகிறார். அவரது உதடுகளில் ஒரு கொடூரமான புன்னகை முளைக்க கண்களில் நிழல்கள் ஆடுகின்றன. ஒரு அதிரடியான சைகையுடன் கார்போஸ் தனது நீண்ட எலும்பு போன்ற விரலை உயர்த்துகிறார். அவரது குரல் தீமையால் நிறைந்தது. அப்படியென்றால் நானும் அவளுக்கு ஒரு பரிசு தருகிறேன். கார்போஸ் அறிவிப்பதுடன் ஒரு குளிர்ச்சியான சாபம் மண்டபம் முழுவதும் ஒலிக்கிறது. அவளது 16வது பிறந்த நாளில் இளவரசி தையல் வட்டத்தில் விரலை குத்தி கொண்டு இறந்து விடுவாள். பெரிய மண்டபத்தில் ஏகாந்தமான எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 7வது பரி தைரியமாக முன்னேறுகிறார். அவரது கண்களில் உறுதியான தீர்மானம் பிரதிபலிக்கிறது. பரியின் குரல் மண்டபம் முழுவதும் ஒலிக்கிறது. அது நம்பிக்கையையும் மீதமுள்ள அச்சத்தையும் ஒருங்கிணைத்து எடுத்துச் செல்கிறது. நான் இந்த சாபத்தை நீக்க முடியாது, ஆனால் அதை மென்மையாக்க முடியும் என்று 7வது பரி அறிவிக்கிறார். அவரது வார்த்தைகள் அந்த கனமான அமைதியை வெட்டி செல்கின்றன. இளவரசி இறக்க மாட்டாள், ஆனால் ஆழ்ந்த நித்திரையில் விழுவாள் என்று அவர் தொடர்கிறார். அவரது முகத்தில் உண்மையான கவலை தெரிகிறது. அந்த நித்திரை 100 ஆண்டுகள் நீடிக்கும். உண்மையான காதலின் முத்தத்தால் அவள் விழித்தெழுவாள். நீதிமன்றம் முழுவதும் ஒரு நிம்மதி பெருகும் சுவாசம் பரவுகிறது. இருப்பினும் சாபத்தின் நிழல் உறுதியாகவே நிலைத்திருக்கிறது.